வார விடுமுறைக்கான இன்று அதிகாலையிலேயே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்து வருகின்றனர். மேலும் முக்கடலும் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கடற்கரை பகுதியில் திரண்டு சூரிய உதயமான காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பிரின்ஸ், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்திருந்தனர். குறிப்பாக கடலில் இருந்து உற்பத்தியும் சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் குவிந்திருந்தனர். கடற்கரை சாலை மற்றும் திரிவேணி சங்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் சூரிய உதயங்கான சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. தற்போது கன்னியாகுமரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பெய்து வருவதால் மேகமூட்டமாக இருந்தது. இதனிடையே சூரிய உதயம் மேகமூட்டத்தின் இடையே உதிப்பதை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் சூரிய உதயத்தை தங்களது செல்போன் மற்றும் செல்போனில் படம் பிடித்ததுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கம் மற்றும் புனித நீராடி பகவதி அம்மனையும் தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கன்னியாகுமரி கடற்பகுதியில் தற்போது காலை முதல் கடல் நீர்மட்டம் உள்வாங்கியதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு இயக்கப்படும் சுற்றுலா படகு, அதாவது படகுகள் இயக்கப்படுகிறது. இந்த படகுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடல் சீரான பிறகு இந்த படகு சேவையானது மீண்டும் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர் படகுகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். தற்போது கன்னியாகுமரியில் கட்டுக்கடங்காத சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.